ஏன் கமல் சார் பேசுறது புரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி மதங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் ஒரு துளி கடுகளவு கூட என்ன பண்ண மாட்டார்னா, அவர் ஏற்றுக்கவே மாட்டார். மனிதர்களை எது எதெல்லாம் பிரிக்குதோ, அது ஜாதிகளாக இருந்தாலும் சரி, மதங்களாக இருந்தாலும் சரி, மொழிகளாக இருந்தால் கூட சரி, மனிதனையும் இன்னொரு மனிதனை எதெல்லாம் பிரிக்குதோ, சடங்குகளாக இருக்கட்டும், மூட பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வேறு இருக்கக்கூடியவர், அது எல்லாத்தையும் வெறுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால், உலகநாயகன் கமலஹாசன் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ நடிகர் இருக்காங்க, அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, விரல் விட்டு எண்ணவே முடியாது. இன்னைக்கு சாதாரண இருக்கக்கூடிய மக்களை விட நடிகர்கள் அதிகமாயிட்டாங்க. அந்த மாதிரி கூட வேடிக்கையாக சொல்லலாம். அவ்வளோ நடிகர்களில் யாராவது ஒரே ஒரு நடிகர் இந்த மாதிரி கமல் சார் சொல்லக்கூடிய இந்த வாதங்களை நீங்கள் முன் வச்சது வரையிலும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால், பெரும்பாலும் கேள்விப்படவே முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன நடிகர் வரலையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த ஜாதி மதம் வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த ஜாதிகள் மதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையிலே நம்ம இன்னைக்கு ஜாதிகளே இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூட சரி. ஆனால் இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிகள்ன்ற ஒரு மூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் யாருன்னு கேட்டால், உலகநாயகன் கமலஹாசன் சார்.